நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படும் துளாராசி நண்பர்களே, நமக்கு அதிபதியானவன் புதன். அதனால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியம் கூடவே இருக்கும், நமக்கு கூடவே பிறந்தது தான். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களே, இப்போ எதிர்வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு வருஷம். நம்ம எப்பவுமே தமிழ் வருடம், தமிழன் இல்லையா, தமிழ் வருடம் தான் மெயின். ஏன்னா தமிழ் தான் சூரியனை வைத்து கணிக்கக்கூடியது. நமக்கு ஜாதகம் ஜோதிடம்னாலே சூரியனை வச்சு கணிக்கிறது தான், சன்னை வச்சுக்கிறது. அது லக்னமாக இருந்தாலும் சரி, மற்ற ராசியாதிபதியாக இருந்தாலும் சந்திரனும் சூரியனை அடிவட்டி எடுக்கக்கூடியது தான். அதனால் 14ஆம் தேதி ஏப்ரல் 14, 2025 பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சனி நமக்கு பஞ்சமத்திலிருந்து ஷஷ்டமத்துக்கு போகிறான், அதாவது 6ஆம் இடத்திற்கு போகிறான். 6ஆம் இடம் குருவினுடைய வீடு, அங்கே ராகு இருக்கிறதுனால 6ஆம் இடம் 6, 12, 8 சனி இருந்து அஷ்டமத்தில் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் நம்ம பயப்படுற மாதிரி இல்லை. இந்த சனியினுடைய ஆதிக்கத்தினால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 12ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார், அது புதனுடைய வீடு. தாக்கம் புதன் நீச்சனாக உட்காந்துருக்கான் இப்போதைக்கு இந்த ஆரம்பிக்கச்சே. அதனால் இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுற போது செலவுகள் அதிகமாக இருக்கும். என்னென்ன விதமான செலவுகள் வரும், அதுவும் மெயினாக நம்ம பிரிச்சுட்டோன்னு வச்சுங்களேன். நமக்கு ராசிக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 வயசில் இருக்கும். அப்படின்னா குரு திசை கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும். 18, 20 வருஷத்துக்கு அப்புறம் குரு திசை வரலாம். சித்திரை, குரு, சனி, புதன், கேது, இந்த 4. ஏன்னா விசாய நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட 20, 40, 50, 60, 55 வயசுக்கு மேலே வருது. அதனால் முதல்ல இந்த நமக்கு, அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய ராசி அதிபதி சுக்கிரன் நன்னா இருந்துட்டான்னு வச்சுங்களேன், நல்ல பொசிஷனில் இருந்துட்டான்னா அந்த 60 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்தாலுமே நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தருவான். அது அப்போ பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு எந்த விதமான ஏற்றங்கள், முதல்ல குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை இருக்கக்கூடியவர்கள் அந்த நம்மளுடைய திசையை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வருடம் எப்படி நமக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த வருடத்தினுடைய பலனே மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக, சனி பெயர்ச்சியும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. லக்னத்திற்கு 12 கேது இருக்கா, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான 12, 11, 10, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரன் எப்படி இருக்கான், அந்த வீட்டுக்கு செவ்வாய் வரும். சந்திரனுடைய வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது, நம்முடைய 9ஆம் வீட்டிற்கு குரு வரும்போது அந்த ஏற்றங்கள் நமக்கு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம். இது வரைக்கும் லைஃப் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டே இருந்தது. இந்த வருடம் இந்த சனி பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன லாபம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அந்த புதனுடைய ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் குரு வரைச்சே நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து, சார் நல்ல ஞானம்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேறு ஒரு கம்பெனியே ஷிஃப்ட் ஆகிறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய முயற்சியினாலும் நம்மளுடைய அறிவினாலும், அதாவது படிப்பினாலும் நமக்கு உயர்வு வரணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் எழுதி வச்சிருக்கிற வருஷம். இந்த வருஷம் இந்த எதிர்வரக்கூடிய நாட்களில் நமக்கு வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிப்பவர்களுக்கு நிச்சயமாக பிஸ்னஸ் விரிவு, எக்ஸ்பேன்ஷன் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுவும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்னா நம்முடைய நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ உதவி செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் யாரையாவது நம்ம அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா துளாராசிக்காரர்களுக்கு அந்த அரசாங்க எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் கையாளுங்கள். அது உங்களுக்கு நல்லதையே தரக்கூடியதாகத்தான் அரசாங்க எதிர்பார்ப்பு. அதாவது அரசாங்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், சார் இங்கே ஃபாரின் போகிறதுக்கு விசா வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது குழந்தை படிப்புக்கு போகிறோம், ஒரு நல்ல ஸ்திதிக்கு, இல்லை நாமளே ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம், வெளிநாடு போகணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய அறிவை உபயோகப்படுத்தி நம்ம இடம் பெயர்வதற்கு, அது எப்படி சார் இடம் பெயர்ந்து ப்ரமோஷன், இதெல்லாம் கொஞ்சம் பிரிவு. 12ஆம் வீட்டுக்குடையவன் புதன், அவனால் ஏற்படக்கூடிய அறிவு, அதனால் ஏற்படக்கூடியது கொஞ்சம் பிரிவையும் சேர்த்து நமக்கு தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது. சித்திரா நட்சத்திரம்
துளாராசியில் இருப்பவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இதே சனியானவன் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பான். அந்த ஏற்றமானது நமக்கு மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான். அது எப்படி சார் மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான்னா, இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க திரும்பி நம்ம ஒன்றா சேரணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சேர நினைப்பவர்கள் அங்கேருந்து இங்கே வரச்சே சில மாற்றங்கள் இருக்கும், சில இழப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றோன்ற ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா நம்ம கூட வர்றதோ, நாம் அப்பா அம்மா கூட போய் சேர்றதோ, பிள்ளை தாய் தகப்பனோடு சேர்வதோ, தாய் தகப்பன் பிள்ளையோடு சேர்வதோ, இந்த சனி தசையில் சனி பெயர்ச்சியில் இந்த ஒரு வருடத்தில் விசுவாச வருடத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தது புதன் தசை. புதன் தசை எல்லாருக்குமே மேஜராக கிட்டத்தட்ட 35லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கு வரும். சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகத்தில் மட்டும் 25 வயசில் புதன் தசை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த புதன் நமக்கு 12ஆம் வீட்டு குடையவன் மட்டுமல்ல, 9ஆம் வீட்டு குடையவன். 10, 12 9ஆம் வீட்டு குடையவன். 9ஆம் வீட்டுக்குடைய புதன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்? புதன் சாதாரணமாக மிக நல்ல இடத்தில் இருந்தால் இந்த புதன் தசை இந்த சனி பயிற்சியின் போது ஒன்றுமே செய்யாது சார், சாதாரணமாக போயிடும். புதன் தசை எழுப்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வராது. இந்த மொத்தமாக எடுத்து பார்க்கச்சே இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கேது திசை. கேது 12ல் பவன் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு போகிறார், சூரியனுடைய வீடு. சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது. அந்த கேது திசையில் இருப்பவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இதே சனிப்பயிற்சி இந்த ஒரு வருடத்திற்கு இருக்கக்கூடியது முதல் 3 மாதத்தை தவிர்த்து, அதுக்கு நான் தனி காணொலி போட்டிருக்கேன் அந்த 40 நாள். ஏன்னா அந்த 40 நாள் ஒரு பெரிய இம்பேக்டை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் அந்த காணொலியே அப்படின்னு நான் நினைக்கிறேன். 40 நாட்கள் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 6 கிரகங்கள் ஒன்றா சேர்றது மட்டுமல்ல, கேதுவால் பார்க்கப்படுகிறது அந்த வீடு கனெக்டிவிட்டி, குருவோட கனெக்டிவிட்டி. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ரீவியஸ் காணொலிகளையும் பாருங்கள். அதனால தான் இந்த 3 மாதம்னு நான் சொல்கிறேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வரைக்கும் வச்சுங்களேன். ஸோ இந்த கேது திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இழப்புகளில் கொஞ்சம் பெரிய இழப்பு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த சனி பயிற்சியினால் அடுத்த ஒரு வருடத்தில் விசுவாச வருடத்தில் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பயிற்சியானது 6ஆம் வீட்டிற்கு சனி வருவதனால நமக்கு 5ஆம் வீட்டிற்கு ராகு வரதுனாலையும் நமக்கு நல்ல ஒரு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்பதற்கு சான்ஸ் இருக்குது சார். இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஓடிண்டே இருந்தோம், இங்கே இடம் மாறிண்டே இருந்தோம். இப்போ ஒரு நிலையான இடம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த குரு சனி திசையில் இருப்பவர்களுக்கு சான்ஸ் உண்டு. அதே மாதிரி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. புதன் திசையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களோடு ஒற்று போவது. இது வரைக்கும் நம்ம தனியாகவே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்த பயிற்சியானது இந்த விசுவாச வருடத்திலே நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மற்றவர்களோடு ஒற்று நமக்கு வருவாயை அதிகமாக்கி தருவது. சார் புரியல சார், மற்றவர்களோடு ஒத்து போகிறதுன்னா எப்படின்னு புரியல, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர் யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன். அவர் யூடியூப் போட்டுகிட்டே இருக்காருன்னா வேறு ஒருத்தரோடு சேர்ந்து 2 பேரும் போட்டு இன்னும் அது வருமானம் அதிகமாவதற்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இப்போ ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கும். கார்ப்பரேட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் வெளில போக சொல்கிறாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போனவங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பாம்பேயில் ஒரு ஏஜென்சி இருக்குது, பாம்பேயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா, சவுத்தில் தமிழ்நாடு தனியாக கேரளா தனியாக இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹெட்டாக வரோம். அப்போ தமிழ்நாடு ஹெட்டாக வரச்சே நம்முடைய ஃப்ரெண்டு தான் கேரளாவிலையும் ஹெட்டாக இருந்தவர். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ். இப்படியான சாத்தியக்கூறுகள் புதன் திசையில் இருப்பவர்களுக்கு அறிவை அதிகமாக யூஸ் பண்ணி சனியினுடைய உழைப்பை வாங்கி கொண்டு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து நமக்கு சில இந்த நீர் சம்பந்தப்பட்டது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு தொழில் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக விசுவாச வருஷம் அந்த வருடம் ஃபுல்லாகவே 2026 மே வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதற்கப்புறமும் அது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். சங்கடங்கள்ன்றது வாழ்க்கையில் வரக்கூடியது தான். அடுத்தது இந்த
ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், இடம் மாற்றி வேற ஒரு இடத்தை மாற்றி மாற்றி வாங்கி விற்பவர்கள், நேர விற்பனை இல்லவே இல்லை. அந்த மாதிரி விற்பனையாளர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடம் 1.5 வருடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தை தரும். அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு நம்ம நினைக்காத ஒரு இடத்திற்கு உச்சத்திற்கு நாம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, உடம்பு வலி நாம் பார்த்தோம். மெயினாக இந்த பயிற்சியினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கச்சே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வலி அதிகமாக வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதிகமாக அலைச்சலினால் நமக்கு மனச்சோர்வு, தலைவலி, அது சம்பந்தமான இரத்த சோகை, இதை போன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நம்ம வரப்போகிற பிரச்சனைகள் பார்த்தோம். என்ன ஏதாவது இருக்குது, மாற்று ஏதாவது இருக்கா? எதிர்வரக்கூடிய நாட்கள் நாம் யாராவது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது மாற்று இருக்குமா அப்படின்னா, ஒன்று முக்கியமாக ஒன்று செஞ்சுவாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஒரு கோவிலுக்கு சென்று, அதுவும் அருகம்புல்லோடு சென்று விநாயகரை வணங்கி ஒரு விடல் போட்டுட்டு வர்றது, ஒரு தேங்காய் விடல் போட்டுட்டு வர்றது. அது சில பேருக்கு ஒத்து வராதுனாலும் பல பேருக்கு இந்த கோயிலுக்கு சென்று விடல் போட்டுட்டு வர்றதுனால மனசில் இருந்த வலி நீங்குவதற்கு, பிரிவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது முதல்ல. இரண்டாவது, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருப்பாங்க. ஒரு பெரியப்பாவோ ஒரு சித்தப்பாவோ மாமாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களை சென்று வணங்கி அவர்களுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யச்சு அபிஷேகம் பண்ணினா நிச்சயமாக அதில் தேனும் இளநீரும் சேர்த்து அபிஷேகம் செய்யுங்கள். பாலபிஷேகம் சாதாரணமாக பண்ணுறது, தேன் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் கட்டாயம் செய்து வாருங்கள். அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இவருடைய சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார். இப்போ இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் பார்க்கச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு ஏற்றவும் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக நிறைய உண்டு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.